பெண் பிறந்தாலே அவங்க கர்மா கடமைகள் குறையுதுன்னு அர்த்தம். பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா உங்க போன ஜென்ம பாவத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்காக அந்த குழந்தைகள் பிறந்திருக்குது, கடமைகளை குறைக்கிறதுக்காக பிறந்திருக்குது, நம்ம கடமைகளை நிறைவேற்ற பிறந்திருக்குது அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கணும். ஓகே. சோ அப்ப முதல்ல பெண் குழந்தைகள் பிறப்பது பாவ புண்ணியங்களை நீக்கிறதுக்காக தான் பிறந்திருக்குது. அந்த பாவங்களை நம்மளுடைய பாவங்களை முன்னோர்கள் நிறைய பாவங்கள் செய்திருப்பார்கள். நம்மளும் அந்த முன்னோர்கள் வம்சத்துலதான் நம்ம இருந்திருப்போம். அந்த இதை குறைப்பதற்காக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கானா அவளை போற்றணும். அதுதான் கர்மாவளுடைய முதல் இது. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு அவ்வளவுதான், இதோட ரிலீஃப் ஆகுது, அடுத்து இனிமையாச்சும் நம்ம நல்லது செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை போற்றி நல்ல பெண் நாங்கனாலே கர்மாவுடைய அளவு குறைஞ்சிரும். அது 7 பெண் 8 பெண் பிறந்தால் அங்க ஐஸ்வர்யம் தான் கூடியிருக்கும். அதுல ஏதாச்சும் பெண் மகாலட்சுமி வம்சத்துடைய பெண்ணாக பிறந்திருப்பாங்க. கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க இல்லையா, அந்த வம்சங்கள் பாத்தீங்கன்னா பெண்ணை இழக்கும் போது அந்த கர்மா அவங்க வீட்டை விட்டு போகவே போகாது. அந்த அந்த இனம் ரொம்ப அடிபட்டு இருக்கும்.